நம்ம முறைப்படி அறுத்து தான் சாப்பிட்ணும்னு வழங்கியிருக்கோம்ல. முறைப்படி அறுக்கணும், பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும், அந்த கத்தியை கூர்மையாக்கி அறுக்கணும். இதெல்லாம் அறுப்பதற்குரிய சட்டம். வேட்டையாடுதல் இதெல்லாம் விதிவிலக்கு இருக்குன்னு விளங்கிட்டோம். இது போக என்னென்னு கேட்டால், அன்றைக்கு வந்து யஹூதி நசாராக்கள் அஹ்ல கித்தாபுகள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நினைஞ்சாங்க அந்த பகுதியில் அஹ்ல கித்தாப்னு சொல்கிறவங்க யஹூதிகள் நசாராக்கள் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சில உணவுகளை கொண்டாந்து நமக்கு தருவாங்க. அதை வந்து ஆரம்பத்தில் இஸ்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்துருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் கடைசியாக இறக்கின வசனத்தில் அதை அனுமதிக்கிறான். இதுக்கு பிறகு இது மாற்றப்பட்டுச்சுன்னா நீ சொல்ல இயலாது. கடைசி அருளப்பட்ட வசனம் மாயிதாவுடைய வசனம் இருக்குல்ல, அஞ்சாவது அத்தியாயம் தான் கடைசியாக வந்தது. இந்த நீ மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தி ஆக்கிட்டேங்கிற வசனம்லாம் இருக்குல்ல, அந்த தொடர்ச்சியில் தான் அது வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அல் யௌம உஹில்ல லக்கும் தையிபாத்து, இன்றைய தினம், இதுக்கு முந்தி உங்களுக்கு இல்லாட்டாலும் இன்றைய தினத்திலிருந்து ஹலாலாக்கப்படுகிறது. தையிபாத்து, தூய்மையானவைகள் எல்லாம். தூய்மையானவைன்னா அல்ல எதாவது ஹலாலாக்கினானோ அதெல்லாம் தூய்மையானவை. தூய்மையானவை உங்களுக்கு ஹலாலாக்கப்படுகிறது சொல்லிட்டு, தாமுள்ளதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவுகளும் ஹில்லுல்லக்கும், உங்களுக்கு ஹலால். தாமுக்கும் ஹில்லுல்லகும், உங்களுடைய உணவு அவங்களுக்கு ஹலால் அப்படின்னு நல்லா என்ன செய்யலாம். அந்த அஞ்சு வசனத்தில் அவங்க வேதம் கொடுக்கப்பட்ட மக்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்க வந்து எந்த மாதிரி அர்த்தம் பார்க்க தேவையில்லைங்கிறான். அவன் அல்லாஹ்வை நம்பி தான் இருந்தான், பிஸ்மில்லா சொல்லி இருப்பான், சொல்லாமலும் இருப்பான், நமக்கு தெரியாது, பல மாதிரி அவன் செய்வான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அவங்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலை கொடுத்துறான். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அர்த்தம் நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்னு தெளிவாக இந்த வசனத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு யஹூதி ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண்ணு ஆட்டில் நல்ல விஷத்தை கலந்து பொரிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ரசூலுல்லாஹ்வை சாவடிக்கிறதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் கொண்டாந்து கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க. என்ன அவங்க என்ன செஞ்சுருக்கல, நீ உணவெல்லாம் சாப்பிட மாட்டோம், நீ பிஸ்மில்லா சொல்லி அறுத்தியான்னு கேட்கல. யூத பெண்ணுன்னா அவங்க தான் அறுத்துருப்பாங்க, அவங்க அவங்க முறைப்படி தான் அறுத்துருப்பாங்க. அறுத்ததை கொண்டு சமைச்சு வேற கொண்டு வர்றாங்க. சமைச்சு கொண்டாந்து அது விஷத்தை கலந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஆளும் சாப்பிட்றாங்க. அந்த இன்னொரு ஆள் இறந்துருவார். ரசூலுல்லாஹ்வுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு வைங்கன்னா, அதுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. மரணத்துக்கு மௌத்துக்கு உசுருங்கிற தண்டனைப்படி கொடுப்பாங்க. அது ரெண்டாவது விஷயம். அப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், அந்த யஹூதி பெண்ணு கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. அவங்க பிஸ்மில்லா சொல்லியிருப்பாங்களா? பிஸ்மில்லா சொல்லியிருக்க மாட்டாங்க, வாய்ப்பு கிடையாது. சொல்லி இருந்தாலும் அவங்க வேறு மதத்துக்காரங்களாக இருக்காங்க. ஆனாலும் அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு வந்துடுவார்களே. ஆனால் இந்த உண்பதில் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சலுகை கொடுத்துருது, அவங்களுடைய இதை சாப்பிட்றலான்னு சொல்லி. இது வந்து புகாரில் 2617 ஹதீஸில் இது இருக்குது. அதே மாதிரி வந்து ஹைபர் போர் நடக்குது. குர்ஆன்லேயும் அனுமதி இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் இதுக்கு அனுமதி இருக்குங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆதாரங்கள்லாம். ஹைபர் போர் நடக்கும்போது ஹைபரை வந்து முற்றுகையிட்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள். அவங்க ஹைபருங்கிற ஒரு பெரிய கோட்டை, யஹூதிகள் வச்சுருந்த ஒரு கோட்டைக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் முற்றுகையிட்டிருக்கிறாங்க. முற்றுகையிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அவங்க யூதர்களுடைய ஹைபர் கோட்டையில் இருந்து கொழுப்பு இருக்குதுல்ல, கொழுப்பு ஒரு பண்டல் கட்டி தூக்கி வீசுகிறாங்க, வெளியில் வீசுகிறாங்க. வேகம் வீசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஹராம். கொழுப்பு வந்து அவங்களுக்கு குப்பை மாதிரி தானே, இறைச்சி தான் அவங்களுக்கு சாப்பிட்லாம். ஆட்டைக்கிட்ட வெட்டி நல்லா சாப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த கொழுப்புலாம் குப்பை தானேன்னு என்ன செய்கிறாங்கன்னா, கோட்டைக்கு வெளியே தூக்கி அந்த குப்பையில் எரிகிறாங்க. எதை? கொழுப்பை எரிகிறாங்க. எரிஞ்ச உடனே அப்துல்லா இப்னு முகஃபல்ங்கிறவர் சொல்கிறாரு, நான் வந்து என்ன செஞ்சேன்னா அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் டக்குன்னு பாஞ்சு. ஏன்னா கொழுப்பு நமக்கு, அவங்களுடைய கொழுப்பு ஹராம் தானே, அவனுக்கு தானே ஹராமு, நமக்கு ஹலால் தானே. கொழுப்பு வந்து அவனுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, நம்ம சமுதாயத்துக்கு கொழுப்பு ஹராமாக்கப்படல. அவன் எந்த மாதிரி அறுத்திருந்தாலும் அது நமக்கு என்ன இல்லை, அவன் பன்றியும் திங்க மாட்டான். பன்றியை போட்டுருமான்னு நினச்சிருக்கல, பன்றி வந்து அவனுக்கு ஹராம் தான், அவன் சாப்பிட இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட மாட்டான். அதனால் வந்து ஒரு ஆட்டையோ மாட்டை இதை அறுத்து எறிகிறான்னு வைங்க, அந்த கொழுப்பு தானேன்னு இவர் எடுத்துக்கிட்டார். எடுத்துட்டு நான் யாரும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குற ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க, அந்த கொழுப்பை எடுத்ததை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, என்னடா கொழுப்பை எடுக்கிற, அவங்க தூக்கி எரிஞ்சது நீ எப்படி சாப்பிட்லாம், அவங்க முறையை அறுத்துருப்பாங்களான்னு கேட்கல. ரசூலுல்லாஹ் அதை பார்த்து முத்தபசிமன் புன்னகை பூத்தவர்களாக அதை பார்த்து என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ கொழுப்பை இவர் எடுத்து ஒருக்கி சாப்பிட்றது தான் எடுக்கிறார். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வந்து கொழுப்பு வந்து அவங்களுக்கு ஹராமுங்கிறதுனால தூக்கி வீசுகிறாங்க, நமக்கு அது ஹராம் கிடையாது. அவங்களுடைய உணவு நமக்கு ஹலாண்டால் ஆக்கிட்டான். அதனால் அவங்க இறைச்சி தூக்கி போட்டாலும் சாப்பிட்லாம், கொழுப்பு தூக்கி போட்டாலும் சாப்பிட்லாம். அது என்ன மாதிரி அறுத்தாங்கன்னு பார்க்க வேண்டியதில்லைன்னு இதில் இருக்கிறது. அப்போ இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேதக்காரர்கள் அறுத்ததை சாப்பிட்லாம்ங்கிறது சட்டம். ஆனால் இதில் யாருக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடு இது வரைக்கும் கிடையாது அறிஞர் மத்தியில். ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலின்னு எந்த மதுஹப்லையுமே இது வந்து ஆனால் மக்கள்கிட்ட கூடாதுன்னு வழங்கி வச்சுருக்கிறாங்க.
ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அறிஞர்கள் 72 கூட்டத்தில் யாருமே வந்து வேதக்காரருடைய இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. ஏன் சொன்னதில்லை? இதுதான் கடைசி இறங்கின வசனம். இதுக்கு பிறகு மாற்றி ஒரு சட்டம் வரவே இல்லை. அல்லாஹ் இறுதியாக அனுமதித்த பிறகு அதை போய் நம்ம என்ன யாருக்கும் ஹராமாக்குற அதிகாரம் கிடையாதுங்கிறதுனால வேதக்காரர்கள் அர்த்தம் நமக்கு வந்து பிஸ்மில்லா சொல்லலையே, முறையாக இருக்கலையே நமக்கு தோணும். ஆனால் நம்ம தோணுனாலும் அல்லாவுக்கு பயந்து தான் தவிர்க்க நினைக்கிறோம். அல்லாஹ் அனுமதிச்சிட்டா ஏதோ ஒரு காரணத்துக்கு எல்லாம் அனுமதிக்கிறான். அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிறாங்க. அவங்களும் சொர்க்கம், நரகம், மர்மை, கியாமத்தினால எல்லாம் நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஈசா நபியை அல்லாவுக்கு சமமாக கருதினாலும், இவங்க யூதர்கள் உசைர் நபியை வந்து அல்லாவுக்கு சிக்கோலாக கருதினாலும், இன்னும் பல செருக்கான காரியங்களை செஞ்சாலும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புவாங்க. ரசூல்மார்களை நம்புவாங்க. விசாரணை இருக்குன்னு நம்புவாங்க. சொர்க்க நரகம், சொர்க்கத்துக்கு நாங்கள் தான் போவோம்னு சொல்லிக்கிறவானே தவிர சொர்க்க நரகம் இருக்குன்னு நம்புவான். சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, விசாரணைன்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம நம்புகிற அனைத்து விஷயங்களையும் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை சம்பந்தமாக அவன் நம்புகிறான். அப்படியான ஒரு அவங்களும் வேதத்தை, அவங்க வேதமும் அல்லா கொடுத்த வேதம் தானே. கைவரிசையை காட்டினா கூட கொஞ்சம் அல்லாவுடையது இருக்கத்தானே செய்யும். வேதங்களில் அவன் அல்லா கொடுத்த வேதத்தை தான் கொஞ்சம் கூட்டினான், குறைச்சான், மாற்றினா, மறைச்சான். என்ன தான் இருந்தாலும் அதில் 10 வசனம் அல்லாவுடைய வசனம் இருக்கலாம். வழங்குதா? ஒரு 50% கூட இருக்கலாம் அல்லாவுடைய வசனமாக. அவன் மாற்றி மறைச்சிட்டா கூட இருக்கலாம். அதனால் அது வேதத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம்னு இருக்கிற கொள்கைகள் இருக்கிறாங்க. அவங்க விஷயத்தில் நீங்கள் அதை பார்க்காதீங்க. அவங்க எந்த மாதிரி அர்த்தம் தந்தாலும் நீங்கள் சாப்பிடுக்கிறேன்னு அதுக்கு அர்த்தம் தானே. அவன் தந்ததை சாப்பிடலாம்னு சொன்னால் அவன் பிஸ்மில்லா சொன்னானான்னு கேட்கணுங்கிற டாபிக் வராது. முறையை அந்த கழுத்துலாம் அறுத்தானான்னு பார்க்குற டாப்பிக்கும் வராது. அவனுடைய உணவை சாப்பிடுங்கள். சில ஆளுக்கு என்ன செய்வான், அந்த உணவு மிகச்சில ஆளுங்க இந்த உணவு வந்து அவன் தரக்கூடிய சைவ உணவுகளை தான் குறிக்குதும்பாங்க சில ஆளுங்க. அவனுடைய உணவு உங்களுக்கு ஹலால்னா என்னது? சைவ உணவு தான் எவனுடைய உணவு ஹலாலாகும். இதான் சொல்ல வேணும். சைவ உணவாக இருந்தால் இவங்காகிற அத்வானி வீட்டில் கொடுத்து விட்டா கூட கத்திரிக்காய் கொடுத்தா சாப்பிடலாமா? நீங்கள் மோடி கொடுத்தாலும் சாப்பிடலாமே. இதுக்கு சட்டமே கிடையாது. அதாவது சைவ உணவுகளுக்கு ஏதாவது சட்டம் இருக்குதா? அதுக்கு எந்த ஹலால் ஹராமே கிடையாது. அது கேடு செய்யக்கூடியதாக இருந்தால் சாப்பிடக்கூடாது, அதுதான் இருக்கே தவிர அதில் அறுத்தலும் கிடையாது, பிஸ்மில்லாவும் கிடையாது. அதையும் அல்ல தனி சட்டமாக புதுசாக சொல்லுவான், இன்றைக்குன்னு சொல்லுவான். அப்போ இதுக்கு வந்து ஹராமாக இருந்துச்சாப்போ இன்று ஹலாலாக்குறேன்னு சொல்வதில் வந்து என்னன்னு கேட்டால், ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டு இருந்தது அசைவம் தான், சைவம் கிடையாது. சைவம்னு சில விளக்கங்களை கொடுத்தா ரொம்ப கம்மியாக ரொம்ப மைக்ரோவான ஆளுக்கு தான், ஒரு மதிக்கத்தக்க அறிஞர்கள் கிடையாது. ஸோ மைக்ரோவா சில பேர் என்ன செய்கிறாங்க, அது வந்து ஆடு மாடு இதை சொல்லலை, கத்திரிக்காய் உருளைக்கிழங்க சொல்லுதுன்னு என்ன செய்கிறாங்க, வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அந்த வியாக்கியானம் கொடுக்க இயலாது. இந்த உணவுன்னு சொல்லுவது எல்லாம் என்ன செய்கிறான், இதைத்தான் சொல்கிறான். அப்போ இது வந்து ஹலால்னு ஆகும்போது இப்போ நமக்கு என்ன வரும்னு கேட்டால், வேதக்காரன்னா யூத கிறிஸ்தவர்கள். அப்போ நீ கிறிஸ்தவர்கள் இருக்கிறனா நம்ம சாப்பிட தானே செய்யலாம். இப்போ வந்து நேற்று சொன்ன KFC எல்லாமே கிறிஸ்துவர்கள் தானே. இந்த கணக்கில் வச்சுக்கலன்னா வேதக்காரர்கள் அடுத்து சாப்பிட்லாம்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் அடுத்து தான் சாப்பிட்லாங்கிற மாதிரி ஒரு கருத்தில் வந்துடும். எல்லா விதமான மேல்நாட்டு நிறுவனங்களும் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது தான் இருக்குது. அப்போ அது கூடுமா? அவங்க அடுத்து அந்த வசனத்தின்படி கூடும் தானே வரணும். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னா யார்? எல்லா கிறிஸ்தவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னா கிடையாது. அந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அவங்க தான் வேதக்காரர்கள். ஈசா நபி வந்து யாருக்கு அனுப்பப்பட்டார்? ஈசா நபி வந்து யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டார். அப்படி தான் குர்ஆன் சொல்லுது. அவர் அனுப்பப்பட்டது உலகத்தூதர் அனுப்பப்படலை. அவர் கொடுக்கப்பட்ட வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரவேலை தாண்டி அவர் போகக்கூடாது, அவருடைய பிரச்சாரம் போகக்கூடாது. ஆனால் இயேசுவுக்கு பிறகு வந்த பவுல் அடிகள்ங்கிற ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு, இதை உலகத்துக்குலாம் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி உலகமெல்லாம் பரப்பணுங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தவர் இயேசுக்கு பிந்தி வந்த ஒரு ஆள் தான். இயேசுடைய காலத்தில் பைபிள் பிரகாரமும் கூட அவர் வந்து நான் வந்து இஸ்ரவேலர்களாகிய ஆட்டுக்குட்டிகளுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவே பைபிளில் இருக்குது. நான் அனுப்பப்பட்டது மற்றபடி அல்லன்றார். வேறு யாரும் என்கிட்ட வந்து வரக்கூடாது. எனக்கு டியூட்டி என்னன்னு கேட்டால், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆந்திராவில் போய் செயல்பட முடியுமா? ஆந்திராக்காரன் அவர் முதலமைச்சர்னு ஏற்றுக்கிட்டாலும் முதலமைச்சர் ஆயிடுவாரண்ண. அவருக்கு ஒரு எல்லை கொடுத்தாச்சு. அந்த எல்லைக்குள்ளே உள்ளவருக்கு தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பார். கேரளா உள்ளவங்க முதலமைச்சர்னு அவங்க சொல்லி கொண்டாலும் முதலமைச்சர் ஆக முடியுமான்னு ஆக முடியாது. அல்லாவுடைய நியமனம் அப்படி தான். ஒரு காலத்தில் இப்ராஹிம் நபி ஒரு பக்கம் அனுப்பியிருந்தான்ல, இப்ராஹிம் நபி அனுப்பும்போது லூத் நபி அனுப்பியிருந்தான். லூத் நபியுடைய வட்டத்துக்குள்ளே இவர் வர முடியாது, அவருடைய வட்டத்தில் இவர் போக முடியாது. அப்போ இந்த ஈசா நபியை யாருக்கு அனுப்புனானோ அவங்க தான் வேதக்காரர்கள். இவங்க அந்த வேதத்துக்கு முரணாக இவங்கெல்லாம் அதில் போய் சேர்றாங்க. வேதக்காரன்னு சொல்லி கொடுப்பேனுக்கு வேதம் கொடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்படவே இல்லை.
ஏனென்றால் அவர்கள் யாரும் அஹ்ல கிதாப் அந்த இஸ்ரவேலர் கிடையாது. அது எப்படி வருதுன்னு கேட்டால், ஈசா நபி சொன்னதாக 3வது சூறாவில் 49வது வசனத்தில் வருகிறது. எப்படி வருதுன்னா, ஈசா நபி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? ஓ ரசூலன் இலா பனி இஸ்ராயில, நான் பனி இஸ்ராயிலுக்கு தூதராக வந்திருக்கிறேன். ஈசா நபியே போய் ரசூல்லா என்ன சொன்னாங்க? யார்? இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, மனிதர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் ரசூலா வந்திருக்கேன்னு முகமது நபி சொன்னாங்கன்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஈசா நபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஓ ரசூலன் இலா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தான் நான் தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக 3:49 வசனம் சொல்லுகிறது. அப்போ ஈசா நபி இஸ்ரவேலருக்கு உரியவர் என்று சொன்னால் அவருடைய வேதம் யாருக்கானது? அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டவன் தான் வேதக்காரன். அந்த வேதக்காரன் என்று சொன்னால் அல்லாஹ் தான் வேதத்தை கொடுக்குறான். யாரு கொடுத்தான்னு அவன் தான் வேதக்காரனே தவிர கொடுக்கப்படாதவன நானும் வேதத்துக்காரன் இவனா சொல்லிக்கிட்டான்னு சொன்னால் அது அங்கீகரிக்கப்படாது. இவங்கெல்லாம் வேதக்காரில் வரமாட்டாங்க. அதே மாதிரி 5:72 வசனத்தில் நல்லா சொல்லி காட்டினா, காலல் மசீஹுன்னா ஈசா நபிக்கு இன்னொரு பேர். ஈசா நபி சொன்னார்கள், யாபனி இஸ்ராயில் மக்களே, ஓபுதுல்லாஹ ரப்பி வரப்பக்கும், உங்கள் இறைவனும் என் இறைவனுமாகி அல்லாவை வணங்குங்கள் அப்படின்னு அவர் ஈசா நபி சொன்னார் என்று குர்ஆனில் வருகிறது. யார்கிட்ட சொல்கிறாரு? யாபனி இஸ்ராயில் மக்கள்கிட்ட தான் சொல்கிறார் அப்படி என்று குர்ஆனும் சொல்கிறது. அதே மாதிரி ஈசா நபியை பற்றி 43:59 வசனத்தில் சொல்லும் பொழுது, இன்ஹுவ இல்லா அபுதுன் அன்னாம்னா அலைஹி, ஈசா நபி என்பவர் நம்முடைய அருள் பெற்ற ஒரு நல்லடியார். ஜஅல்நாஹு மஸலன் லி பனி இஸ்ராயில் மக்களுக்கு அவரை முன்மாதிரி ஆக்கியிருக்கிறோம். அவர் முன்மாதிரி யாருக்கு தான் முன்மாதிரி? அவரை யார் ஃபாலோ பண்ணணும்னா இஸ்ராயல் மக்கள் தான். ஈசா நபி செஞ்ச போதனையை இஸ்ரவேல் அல்லாதவர்கள் பின்பற்றுவார்களே, ஆனால் அவங்க அது தப்பு, அவங்களுக்கு அது கிடையாது, கொடுக்கப்படவே இல்லை. அவங்களுக்கு அந்த வேதம் அவங்களுக்கு இது ஆகாது. அப்போ வஜால்நாஹு மஸலன் லி பனி அவரை இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறோம்னு அல்லாஹ் 43:59 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இது காலை 21:6 வசனத்தில் சொல்கிறான். இது கால ஈசபுன் மரியமுடைய மகன் ஈசா சொன்னார், யாபனி இஸ்ராயில் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு தூதராக வந்திருக்கிறேன். இஸ்ராயில் மக்களேன்னு கூப்பிடுறாரு, அல்லாவிடமிருந்து உங்களுக்கு நான் தூதராக வந்திருக்கேங்கிறாரு. அப்போ ஈசா நபி அனுப்பப்பட்டது யாருக்கு தான்? இஸ்ரவேலை தவிர யாரும் அவங்க ஈசா நபியை பின்பற்றுவோன்னு சொல்வார்களே, ஆனால் அது ஈசா நபியுடைய கொள்கைக்கு மாற்றம். இவங்க பின்பற்றுவது ஈசா நபியை கிடையாது. உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க பின்பற்றுவது குர்ஆன் பிரகாரமும் ஈசா நபி பின்பற்றவில்லை, பைபிள் பிரகாரமும் பின்பற்றவில்லை. அவங்களுடைய பைபிள் பிரகாரம் என்ன செய்யும்னு கேட்டால், ஒரு அம்மா என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும்னு கேட்பாங்க. அவர் என்ன செய்வார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அழகல்ல, நான் இஸ்ரவேலர்களாய் ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டவனை தவிர மற்றபடி அல்லன்றுவார். அறிவுரை சொல்லி கேட்பாங்க, நீ இஸ்ரவேலுக்கு தான் அறிவுரை சொல்லுவான், இஸ்ரவேல் இல்லாத கானானிய ஸ்திரீ, கானான்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க கேட்கும்பொழுது என்ன செய்வார்னா மறுத்துருவார். உனக்கெல்லாம் பயன் பண்ண முடியாது, நீ எங்கால இருந்தா வா. ஏன்னா அவர் டியூட்டி எனக்கு கொடுத்த டியூட்டி அதுதான், இஸ்ரவேல் மக்களை நல்வழிப்படுத்தினு அனுப்பியிருக்கிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு தான் நான் சொல்வேனே தவிர உனக்கு கிடையாது என்று அவர் மறுத்து விட்டார்னு சொல்லி பைபிள்லே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த அறிவுரை. அப்போ பைபிள் பிரகாரம் பார்த்தாலும் ஈசா நபியை இஸ்ரவேலை தவிர யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ளவனாக இருக்கணும். இஸ்ரவேல்னா யார்? யாக்கூப் நபி. இஸ்ராயலுங்கிற வார்த்தை யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர். இஸ்ராயலுங்கிறோம்ல, அந்த இஸ்ராயலுங்கிற யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபு. அந்த யாக்கூபுக்கு இன்னொரு பேர் இஸ்ராயில். இப்ராஹிம் நபியுடைய பேரன் இருக்கார்ல, அந்த பேரனுக்கு பேர் தான் என்னது? இஸ்ராயலுங்கிறது. இஸ்ராயல் மக்களுக்கு பேர் பனி இஸ்ரவேலர்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இஸ்ரவேலர்னா யாராக இருக்கணும்னு கேட்டால் யாக்கூப் நபி வழித்தோன்றலாக இருக்கணும். இப்போ அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள்லாம் யாக்கூப் நபி வழித்தோன்றல்களா? அவங்களுடைய இனமே வேறு இதில் வரவே மாட்டாங்க, இந்த வகையில் வரமாட்டாங்க. இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றலாக வருவாங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வேதம் தரவே படவில்லை. அப்போ இவங்க இந்த விளங்காமை வேதக்காரர்கள் வந்த உடனே வேதக்காரர்கள்னால் இவனா தப்ப வேதக்காரன்னு சொல்லிக்கிட்டான். குர்ஆனுக்கு தான் நீங்கள் எல்லோரும் வேதக்காரன் உரிமை கொண்டாட முடியும், எல்லாத்துக்கும் தரப்பட்டுச்சு. மற்ற வேதங்களுக்கெல்லாம் யாருக்கு அனுப்பப்பட்டுச்சோ அவங்க தான் சொந்தம் கொண்டாட முடியும். அதனால் இஸ்ரவேல் இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்க ஈசா நபி இஞ்சிலுக்கு உரியவர்கள். அதே மாதிரி தௌராத்தை எடுத்துக்கிறோங்க, 2 தானே வேதம், மற்ற வேதம் தான் பாதுகாக்கப்படலையே. தௌராத்துங்கிற வேதம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு.
அந்த தௌராத்துங்கிற வேதம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஃபிரௌனோட எடுத்து போராடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போலாம் கொடுக்கப்படல. அனுப்பப்படுறாங்க, இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கிறான், அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு எல்லாம் அழிக்கப்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவர் அந்த மக்களை அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது தான் அந்த தூர் சினா மலைக்கு வர சொல்லி என்ன செய்கிறான்ல, வேதம் கொடுக்குறான். அப்போ தௌராத்துங்கிற வேதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபிரௌனுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஃபிரௌனுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணான்னு கேட்கக்கூடாது. ஃபிரௌனுக்கு என்ன பிரச்சாரம் பண்ணார்னா, எங்கள் இனத்தை ஏன்டா கொடுமைப்படுத்துறேன்னு தான் பிரச்சாரம் பண்ணார். ஃபிரௌனுக்கு என்ன, இஸ்ரவேல் மக்களை, ஃபிரௌனுங்கிறவன் கிபித்தி இனத்தை சேர்ந்தவன், இவங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்களாக இருக்கிறாங்க, இஸ்ரவேல் மக்களை ஃபிரௌனுங்கிற கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், அதிலிருந்து எங்கள் மக்களை மீட்கணும் அப்படின்னு நீ என்னோட சேர்ந்து என்ன செய்யணும், இஸ்ரவேல் மக்களை ஒரு சில இலையே பனி இஸ்ராயில் மக்களை என்னோட அனுப்பி வச்சிரு, உலாத்து அதிபுகும், அவங்கள தொல்லைப்படுத்தாதுன்னா மூசா நபி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களே தவிர அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட தௌராத் இருக்கவில்லை, எந்த ஒரு வேதமும் அருளப்படவில்லை. கடலில் மூழ்கடிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு ஊரை தாண்டி போய் ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு 40 நாளைக்கு வந்து எல்லாம் என்ன செய்கிறான், அவங்கள வந்து தவம் இருக்க சொல்கிறான். தவம் இருந்த பிறகு 40 நாளைக்கு பிறகு எல்லாம் என்ன செய்கிறான், தௌராத்து வேதத்தை கொடுக்குறான். அந்த வேதத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறான்னு கேட்டால் இஸ்ராயலுக்குன்னு சொல்லி கொடுக்குறான். இந்த தௌராத்துக்கு சொந்தக்காரங்க தானே இஸ்ரவேலர்களாக வருவாங்க. அப்போ தௌராத்துக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டால் இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேல் இல்லாத யாரும் நாங்கள் வந்து தௌராத்துக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்வார்களே, ஆனால் அது அல்லாஹ்வுடைய கொடுத்த அந்த விதிமுறைக்கு மாற்றமானது. இப்போ நம்ம உதாரணமாக வெளிநாட்டுக்காரன் ஒருத்தர் எங்கள் நம்ம பிரதமர் மோடின்னு சொன்னால் எப்படி, அது மாதிரி தான் அவன் வெளிநாட்டுக்காரனாக இருக்கிறான். அவன் எங்கள் பிரதமர் மோடின்னு சொன்ன உனக்கு இப்படி பிரதமர் ஆவார் அவர், நீ இந்தியாவே இல்லையே, நீனா சொல்லிக்கிறலாமே தவிர உண்மையில் நீ அதனால் இந்தியாவுக்கு நீ வர முடியுமா, இந்தியாவுடைய சட்டம் ஒன்று அமுல்படுத்துமா, இந்தியாவுடைய குடியுரிமை உனக்கு கிடைச்சிருமா, கிடைக்காது. அப்போ உலகத்தில் மனுஷனே இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க போது எல்லாம் ஒரு எல்லையை போட்டு கொடுத்துருக்குறான். அதாவது வேதம், தௌராத்துங்கிற வேதமும் இஞ்சிலுங்கிற வேதமும் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினைஞ்சிட்டான்ல, அதை வந்து வகுத்து தந்துட்டான். அதனால் இவர்கள்லாம் அஹ்ல கிதாபில் வரமாட்டாங்க. யார் இப்போ உலகத்தில் வாழ்கிற எல்லா கிறிஸ்தவரும் ஆக மாட்டாங்க. ஆனால் இந்த பாலஸ்தீன் பகுதியில் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருந்து அவங்க இஸ்ரேல் சந்ததிகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்க அதில் வருவாங்க. அப்படியானவர்கள் மதீனாவில் இருந்தாங்க. அப்படியானவர்கள் அங்கேருந்து படையெடுத்து வலசை வந்து தான் மதீனாவில் தங்கியிருந்தாங்க. மதீனாவில் யூதர்கள் இருக்கிறாங்களே, யூதர்கள் எதனால் வந்தாங்கன்னு கேட்டு, கிறிஸ்தவர்கள்லாம் இருந்தாங்களே எதுக்கு இருந்தாங்கன்னு கேட்டால், அங்கே ஒருத்தர் இறுதி நபி வரப்போகிறாரு, அந்த பகுதி தான் வருவாருன்னு அறிந்து அதுக்காகத்தான் வந்து குடியேறந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களெல்லாம் வந்து இஸ்ராயல் சந்ததியில் உள்ளவங்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பகுதியில் இருந்த அஹ்ல கிதாப் என்பவர்கள் இஸ்ராயலுடைய வழித்தோன்றலாகத்தான் யூதரும் இருந்தார்கள், கிறிஸ்தவரும் இருந்தார்கள். இன்றைக்கு வந்து யூதர்களில் வந்து கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்ராயல்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1% கூட இஸ்ராயலில் இருக்க மாட்டாங்க. அந்த பாலஸ்தீன் பகுதியில் இருப்பாங்கள்ல, பூர்வீகமாக பாரம்பரியமாக அவங்க தான் இஸ்ரவேலுடைய இனத்தில் வருவார்களே தவிர வேறு உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவங்களா இந்த பவுலடிகள் சொன்ன அந்த கிறிஸ்தவ கொள்கை ஏற்றுக்கொண்டு, அதாவது இயேசு வந்து நமக்காக பலியானார், உசுரை கொடுத்தாரு, அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தான் மீட்சி அடைய முடியுங்கிற ஒரு கொள்கையை இயேசு உண்டாக்கலை. இயேசுவுக்கு பின்னாடி யார் உண்டாக்குனா, பவுலடிகள் உண்டாக்குறார். அந்த பவுலடிகள் உண்டாக்குன அப்போஸ்தலர்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க, அவர் தான் உண்டாக்குறார். அவர் உண்டாக்கி தான் என்னுடைய செய்தியை உலகம் பூரா எடுத்து செல்லுங்கன்னு இயேசு சொன்னார்னு அவர் சொல்லுவார். எப்போ சொல்லுவார், சிலுவையில் அரைஞ்ச பிறகு அவர் இவங்களுக்கு காட்சி தருவாராம். பூமியில் வாழ்கிற வரைக்கும் அவர் சொல்லலை, காட்சி தந்து என்ன சொல்லுவார்னு கேட்டால், என்னுடைய செய்தியை நீங்கள் உலகம் பூரா எத்தி செல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னார் இயேசு அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணலாம்னு கொண்டு போகிறாங்க. ஆனால் இயேசு இருக்கும்போது கேட்குற ஆளுக்கு மறுத்திருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் அல்லாத மக்கள் வந்து அவர்கிட்ட அறிவுரை கேட்டாங்கன்னா, இஸ்ரவேல்னா வா, இல்லாட்டி போ, வெட்டி விட்டுருவார். அப்போ குரான் பிரகாரம், பைபிள் பிரகாரம் பார்த்தாலும் சரி, இயேசு வந்து இஸ்ரவேலர்களுக்குத்தான் அனுப்பப்பட்டார். அப்போ இஞ்சில் இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. தௌராத்தை எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், தௌராத்தை சொல்லும்போது வார்த்தைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். ஒஜால்நாஹு ஹுதன் லி பனி இஸ்ராயில், அந்த வேதத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு வழிகாட்டி ஆக்கினோம். தௌராத்துங்கிற வேதம் யாருக்கு கொடுக்கப்படலை, இஸ்ரவேல் அல்லாத மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒஜால்நாஹு ஹுதன் லி பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயலுக்கு நேர்வழியாக ஆக்கினோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 17:2 32 23 வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து உலகத் ஆத்தேனா மூசல் ஹுதா, மூசாவுக்கு நேர்வழியை வழங்கினோம். நேர்வழின்னா அந்த இஸ்லாம் மார்க்கத்தை வழங்கினோம். அவுரசனா பனி இஸ்ராயில் கிதாப், இஸ்ராயல் மக்களுக்கு இந்த கித்தாபை, வேதத்தை வாரிசு முறையில் வழங்கினோம், உரிமையாக்கி கொடுத்தோம். இந்த வேதத்தை கொடுத்தது யாருக்கு தாங்கிறான்ல, இஸ்ராயல் மக்கள் எடுக்கிறான். அந்த கித்தாபை கொடுத்தது யாருக்கு தான்,
இஸ்ராயல் மக்களுக்குன்ட்டான். அதனால் வேதக்காரர்களுடைய உணவை சாப்பிடலாம் என்பது அது மாற்ற முடியாத அல்லாஹ்வுடைய சட்டம். ஆனால் வேதக்காரர்கள் யார் என்றால் அவர்கள் வந்து இஸ்ராயலின் சந்ததிகளாக இருக்கணும். இப்போ உள்ள இந்த KFC இவங்களெல்லாம் யார் கிடையாது, இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையில் வந்த ஆளுக்கு கிடையாது, இஸ்ராயலுடைய வழித்தொண்டல் கிடையாது, இவங்க வந்து அந்த கிதாபுக்கு உரிமையாளர்கள் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த கருத்தை வச்சு தான் நவீன ஃபத்வாவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க இஸ்ராயலில் வந்துடுறாங்க, கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமாக கல்யாணம் பண்ணுறவங்களும் இப்படி சொல்லுவாங்களே, கிறிஸ்தவ பெண்களை கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்தில் அதுவும் அனுமதிக்கப்படுது. எந்த வசனத்தில்? 5 வசனத்தில் அதையும் சொல்லி காட்டுறான்ல. உணவும் ஹலாலாக இருக்குது. அதே மாதிரி வந்து வேதம் கொடுக்கப்பட்டவருடைய பெண்களும் ஒல் முஹசனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவருடைய பெண்களும் உங்களுக்கு ஹலாலு. நீ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை ஆண்களை மணக்கக்கூடாது. வேதம் கொடுக்கப்பட்ட ஆண்களுக்கு நம்ம பெண்ணை கொடுக்கக்கூடாது. ஆனால் பெண்கள் என்ன செய்யலாம், மணந்து கொள்ளலாம். அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்கிறான், அவங்க இஸ்ராயல் வழி தோன்றலாக தான் இருக்கணும். இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு வேறு இந்த கிறிஸ்துவ பெண்களை அந்த மேல் நாட்டு வேலைக்கு போனவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். இந்த 5 வசனத்தை காட்டி அல்லாஹ் எங்களுக்கு அனுமதிச்சிட்டான். அனுமதிச்சது எப்படி அனுமதிச்சிருக்கிறான், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு அனுமதிச்சிருக்கிறான். யகுதி நசாரான்னு சொல்லலை. வேதம் கொடுக்கப்பட்டவர்னா வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எடுத்துக்காட்டு குரான்லேருந்து காட்டு. வேதம் கொடுக்கப்பட்டது இஸ்ராயலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, உனக்கெல்லாம் கொடுக்கப்படல. வேதம் கொடுக்கப்படாத சமுதாயத்திலேருந்து பொண்ணை கட்டி விட்டு என்ன செய்கிறாங்க, வேதம் கொடுக்கப்பட்டதை கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தினால அவங்களுடைய உணவுக்கு விதிவிலக்கு. வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யுது, அல்லாஹ் வந்து உணவுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்டான். நமக்கு பார்த்தா ஏற்றுக்கிறாத மாதிரி இருக்குது. என்ன இது, இந்த இப்னு அப்பாஸ்லாம் இதை வந்து மறுத்திருக்கிறார். எதை, வேதக்காரர்களை பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது சிறுக்கு வைக்கிறால கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வதை விட பெரிய சிறுக்கு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் இதை மறுப்பார். ஆனால் அது அறிஞர்கள்லாம் எல்லோரும் அவரை கண்டிப்பாங்க. இதுதான் கடைசி ஆயத்து பண்ணி இந்த மாதிரி அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்ட பிறகு நீ என்ன அதை கண்டிக்கிறேன்னு கேட்பாங்க. எல்லா அறிஞரும் இப்னு அப்பாஸை கண்டிப்பாங்க. இப்னு அப்பாஸ் மட்டும்தான் இதை மறுப்பார். எப்படி மறுப்பார், சிறுக்கு வச்சுருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணாதுன்னு நல்லா குரானில் சொல்கிறான். இந்த பெண்கள் வந்து சிறுக்கு வைக்கிறாங்க. என்ன மாதிரி சிறுக்கு வைக்கிறாங்கன்னா, ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்க. மகன் என்று சொல்வதற்கு மிஞ்சின சிறுக்கு என்ன இருக்குங்கிறார் அவர். ஆனால் அவருக்கு என்ன விளங்கலை, இதுதான் கடைசி இறங்குனது, படைச்ச இறைவனை இதை அனுமதிச்சிட்டான் அப்படிங்கிற விளங்காமல் சொல்கிறாரு. அனைத்து அறிஞர்களும் இப்னு அப்பாஸை வந்து கவுண்டர் பண்ணிடுறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்கிற சரியில்லை, சிறுக்கு வைக்கிற கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அந்த அல்லாஹ் தான் இறுதி வசனமாக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறதுனால அவருக்கு. ஆனால் இப்படி பிரிச்சிருக்கணும். எப்படி பிரிச்சிருக்கணும், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னால் யார், உலகத்தில் உள்ள இல்லாதவங்களாம் அவங்களாம் இஸ்லாமுங்கிற மார்க்கத்தான் ஏற்றுக்கொள்ளணும். இப்போதைக்கு அவங்க வந்து இந்த ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவங்களுக்கு வந்த நபி முகமது நபி தான் இப்போ அதைத்தான் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்காங்களே தவிர அவங்க ஈசா நபியை ஏற்றுக்கிறேன்னு ஒரு புது மதத்தை ஏற்றுக்கொண்டார்களே. ஆனால் அது போய் இது புது மதம், ஈசா நபி மதம் கிடையாது. எது இன்றைய கிறிஸ்தவர்கள் கைப்பு ஈசா நபியுடைய மதம் என்ன, அல்லாஹ் மட்டும் வணங்க தான். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் அல்லாஹ் வணங்குங்கன்னு தானே கடைசி வரைக்கும் அவர் சொன்னார். இவங்களுடைய கொள்கை என்னென்னு கேட்டால் 3 கடவுள், பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி 3 கடவுள் கொள்கைன்னு சொல்வது இயேசுடைய மதமா, அது வேதத்துடைய கொள்கையா, அந்த கொள்கை வந்து அந்த வேதம் கொடுக்கப்பட்ட கொள்கையாக இருக்குமா அப்படின்லாம் சிந்தி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கொள்கையில் உள்ளவங்க வந்து அந்த வேதத்துக்கு உரியவர்கள் கிடையாது அப்படிங்கிற விளைவிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து நம்ம சொல்வதை விட அவங்களே ஒரு மதிக்கத்தக்க ஒருவர் சொன்னால் ஏற்பாங்கள்ல, அப்படி சொல்வதாக இருந்தால் அந்த மைக்கேல் ஹார்ட்டுடைய அந்த புஸ்தகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 100 பேருடைய வரலாறு எழுதியிருக்காரு. உலகத்தில் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் லிஸ்ட் எடுத்து அதில் வடிகட்டி முதல் தரமாக ஒரு 100 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 100 பேரை தேர்ந்தெடுத்து 100 பேர் த 100 தமிழ்லேயே அந்த புஸ்தகம் வந்திருக்கு. 100 பேருண்டு அந்த புஸ்தகத்தை என்ன செய்கிறாருன்னா வெளியிடுறார். வெளியிடும்போது அதில் முதல் ஆளாக முகமது நபி சொல்கிறார். அந்த 100 பேரில் ஃபஸ்ட்டு யார், நான் முகமது உலகத்தில் தோன்றிய எல்லா தலைவர்களையும் முகமது நபிக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி அவரை எழுப்பி பதில் சொல்கிறார். ஈசா நபியை வந்து நான் வந்து 3வது இடத்துல வச்சுருக்கிறேன். அந்த புக்கில் வந்து ஈசா நபி எத்தனை இடத்துல வச்சுருக்காரு, 3வது இடத்த கொடுத்துருக்காரு. ரசூலுல்லாவுக்கு முதலிடம் கொடுத்துட்றாரு கிறிஸ்தவராக இருந்தும். ஈசா நபிக்கு முதலிடம் 3வது இடம் கொடுக்குறாரு. நான் என் 3வது இடம் கொடுத்தேன் என்று சொன்னால் முகமது நபியுடைய கொள்கை என்று இன்றைக்கு எதை நம்புகிறார்களோ அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர் முகமது நபி, அனைத்து அவர் தான் பொறுப்பாளி. ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கைக்கு இயேசு சொந்தக்காரரே கிடையாது. இயேசுக்கு பிந்தி உண்டாக்கின கொள்கை. அதனால் அவர் இயேசுக்கு சேராது. நீ என்னத்தை தான் அது வளர்த்து பெரிய இயக்கமாக வந்திருந்தாலும் அந்த கொள்கை யார் சொன்னது கிடையாது, இயேசு சொன்னது கிடையாது. இயேசுக்கு பிந்தி உண்டாக்கின கொள்கையைத்தான் கிறிஸ்தவம்னு இன்றைக்கி உண்டாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா மைக்கேல் ஹார்ட்டை சொல்கிறார். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால் இவங்க அஹ்ல கிதாப் கிடையாது,
இவங்க அந்த வேதத்துக்குரியவங்க கிடையாது, பின்னாடி யாரோ உண்டாக்குனதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இயேசுடைய மார்க்கத்தை, நம்ம கொள்கை பிரகாரம் இயேசுடைய மார்க்கத்தை அவங்க பின்பற்றவே இல்லை, பின்னாடி யாரோ எழுதுனதை என்ன செய்கிறாங்க, பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பது விளங்கிக்கணும். அதனால் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவை எல்லாம் நினைச்சிட்டான், நமக்கு ஹலால் ஆக்கிட்டான். அப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வரும். தௌஹீதில் இருக்கிறாளுக்கு ஒரு கேள்வி வந்துடும். என்ன கேள்வி வரும்னா, இந்த தர்காவெல்லாம் நம்புகிறான், இவன் இருக்கிறது திங்கலாமா? இப்போ தர்காவை நம்புகிறாள் என்ன செய்கிறான்னா, ஷிர்க் வைக்கிறான்ல, அப்போ இணை கற்பிக்கிறான், அல்லாவுடைய இடத்துல அவுளியா வச்சுருக்கிறான். இவன் அறுத்ததை சாப்பிடலாமா? தர்காவை மூழுது ஓதுறவன் அந்த ஷிர்க் வைக்கிறாளை பின்பற்றி தொழக்கூடாதுலாம் நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் அது ஓகே. திங்கிற விஷயம் வரும்போது அவர்கள் அறுத்ததை சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் விரிவாக விளக்கப்படுற சந்தேகமாக இருக்கனால இன்ஷா அல்லாஹ் அந்த தர்காவாதிகள், பிதஅத்வாதிகள், தவறான கொள்கையில் உள்ளவர்கள் அறுத்ததையெல்லாம் நம்ம சாப்பிட்றது, கடைக்கு போகிறோம், அவர் மோது ஒருவராக இருக்கார், அது அஜர்த்து, அதை நம்ம திங்கலாமான்னு கேள்வி வருமா இல்லையா? அவர் பாத்தியா ஒருவர் இருக்கார், அதுக்கு என்ன சட்டம் என்பதை என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு அதை பார்த்துக்குறோம். தர்காவாதிகள் விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.